ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ செம்ம ஃபன்னா ஜாலியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க. அட என்ன மாடு நீ காலையில இப்படி மேன கத்திட்டு இருக்க? ஒரு வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா இப்படி கத்தி காதை கிழிக்கிறிய. உனக்கு தான் பில்லு எங்கே போட்டிருக்கல, போய் தின்னு போ. என்னடா நீ காலையில போன் நோண்டிட்டு இருக்க? மாடு இப்படி கத்திட்டு இருக்கு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, இப்படி கலஞ்சிட்டு இருக்கு. டேய் கிஷோரே, இன்னைக்கு டாக்டர் வந்திருப்பாங்க. மாட்டை கொஞ்சம் ஓடிட்டு போய் காட்டிட்டு வாடா. போடா டேய், மாட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். போயிட்டு வாடா தம்பி. அட என்னமா நீங்க மாடெல்லாம் ஓடிட்டு போக சொல்றீங்க? சேச்சா என்னெல்லாம் ஓடிட்டு போக முடியாதுமா. அப்ப இந்த மாசம் ஃபீஸ் கட்டலன்னா பரவாயில்லையா? ஸ்கூல்ல இருந்து அனுப்பி விட்டு நேரா வீட்டுக்கு வந்துரு. ஏண்டா இந்த மாடு இதெல்லாம் வச்சுதான் நம்ம குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. மாட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வாடா. என்னடா உனக்கு பிரச்சனை? எல்சா வீட்டுக்கிட்ட தான் டாக்டர் இருப்பாரு, போடா. அம்மா எனக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு. எல்சா விட்டுட்ட போனா அங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருப்பாங்கம்மா. எனக்கு வெக்கமா இருக்குமா. சரி இருங்க, நான் பண்டிக்கு கால் பண்ணி பாக்குறேன். வந்தானா நானும் போயிட்டு வரோம். ஹலோ பண்டி, கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் வாடா. என்னாச்சு இந்த மாட்டுக்கு இப்படி சாணி போட்டு வச்சிருக்கு? இதே ரோட்ல அழைச்சிட்டு போனோம்னா ரோடு ஃபுல்லா சாணி ஆக்கிடும்னு நினைக்கிறேன். இந்த பண்டு பையில வர ஆளை காணுமே. வா வாங்குறேன்ல. என்னடா கிஷோர், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எங்க விளையாட போறோமா? சீக்கிரம் சொல்டா. விளையாடுறதுக்காக தான் கூப்பிட்டேன், ஆனா அதுக்குள்ள அம்மா ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டாங்க. சரி அதை முடிச்சுட்டு விளையாட போமா? பண்டி, எல்சா விட்டுட்டு டாக்டர் வந்திருப்பாங்கல்ல, அவர்கிட்ட போயிட்டு மாட்டுக்கு உடம்பு சரியில்லடா, காட்டிட்டு வந்துருவோமா? பண்டி ஒன்றும் பண்ண வேணாண்டா, நான் மாட்டை நான் ஓட்டிட்டு போறேன். நீ பின்னாடி இன்னும் தள்ளி மட்டும் விடுறா. புது இடமா இருக்குல்ல, வரமாட்டேதுரா. போங்கிறல்ல. டேய் கிஷோர் இழுடா, நான் தள்ளும் போது நீ இழுத்தா தாண்டா அது வரும். இது என்னது இது கையில ஒட்டி இருக்கு? கிஷோர் இது என்னடா இது இதை கையில ஒட்டி இருக்கு? என்னன்னு பாரு. என்னடா பண்டி, சாணி நாத்து அடிக்கிறது கூட உனக்கு தெரியலையா? அதை எதுக்கு எடுத்துட்டு வந்து என் வாயில வச்ச நீ? இப்ப பாரு, உன் கையிலயும் சாணி என் வாயிலையும் சாணி. இது தேவையா? பண்டி ஒரே தடவை மாட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். அதே பார்த்துட்டு இருக்காத, வாடா. சாணி தானே, அது என்ன செய்ய போகுது? அட என்ன நீ இப்படி நான் இழுத்துக்கிட்டே எவ்வளவு தூரம் தான் போறது? ஒழுங்கா வந்து ஊசி போட்டுக்க, அப்பதான் உனக்கு உடம்பு சரியாகும். வான்னு சொல்றேன்ல, வா வா. டேய் பண்டி இழுக்க முடியலடா, ஓடுகிறா. இழுடா டேய், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா வாடா. என்னடா இது இப்படி சுத்தி சுத்தி வருது? ஐயோ என்னடா இது படுத்தி எடுக்குது? எம்மா நெல்லுமா. அடாடே ஏன் இப்படி பண்ணுன? உனக்கு ஊசி போட தானே கூட்டிட்டு வந்தேன். ஊசி போட்டா தானே அப்புறம் உடம்பு சரியாகும். வாமா. கிஷோரே, என்னடா இது? வீட்டு வாசல் ஃபுல்லா சாணி ஆக்கி வச்சிருச்சு உங்க மாடு. டேய் இங்க பாரு, என்ன நாத்து அடிக்குது தெரியுமா? ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு எட்ட போடா. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வாசல் ஃபுல்லா சாணி. எங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உடனே இதை சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மாட்டை ஓட்டிட்டு வந்துடுறானுங்க. இருப்பா. என்னப்பா எல்சா, ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? வாயிலா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும்? அது உடம்பு சரியில்லப்பா, அதான்ப்பா அப்படி சாணி போட்டுருச்சு. உங்களெல்லாம் பார்த்தோன்னே அது மிரண்டு அங்கேயும் இங்கேயும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு இல்ல இந்த சாணி சுத்தம் பண்ண அவ்வளவுதானே? நானும் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுப்பேன். வாயை மூடிட்டு போ. டேய் நான் எதுக்குடா சுத்தம் பண்ணோம்? நீ அல்லடா, உங்க மாடு தானடா போனது. என்னடா எல்லா வேலையும் என்கிட்ட வாங்குற? என்னடா பண்டி, அது நம்மள எவ்வளவு கேவலமா பேசுது. உன் நண்பனுக்கு ஒரு அசிங்கம்னா நீ வரமாட்டியாடா பண்டி? அவ்வளவுதானே நம்ம நட்பு. ஆனா இதெல்லாம் ஓவர்ரா கிஷோர். இப்படியே சொல்லி நீ என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிட்ட தெரியுமா? பாப்பா, மாட்டெல்லாம் இப்படி கேவலமா பேசக்கூடாதுமா. மாடு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா நம்ம லைஃப்ல? மாட்டு சாணி ஒன்றும் கேவலமான பொருள் கிடையாதுமா. அது நல்ல கிருமி நாசினி. அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா மாட்டு சாணியை கரைச்சி தான் வாசல் எல்லாம் தெளிப்பாங்க. எதுக்கும் கிருமிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. இன்னமும் கிராமப்புறங்கள் எல்லாம் செய்வாங்க, பாத்திருக்கியா? இங்கெல்லாம் தான் நம்ம டைல்ஸ் ஒட்டிக்கிறோம். பண்டி எதுவும் யோசிக்காத, கடை நல்ல உனக்கு நான் ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி தரேன் போறப்ப. இவங்க கூட சேர்ந்து இந்த ஒரு வேலை தான் பார்க்கல, இதையும் பார்க்க வச்சுட்டான். ஆனா என்ன இந்த நாத்தான் நாறுது? ஏண்டா கிஷோர், என்னடா சாணி ரொம்ப நாறுதுடா? கிஷோர் சாரிடா, மன்னிச்சுக்கடா, நான் தெரியாம பேசிட்டேன். மாடு நமக்கு தெய்வம் மாதிரின்னு டாக்டர் எனக்கு புரிய வச்சுட்டாங்கடா. இனிமே மாட்டை பார்த்தா நான் தொட்டு கும்பிடுவேன், சரியா? டாக்டர் மாடு நைட்ல இருந்து கத்திக்கிட்டே இருக்கான் டாக்டர். அப்புறம் லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு டாக்டர். இப்ப பாத்தீங்களா அதே போல போயிட்டே இருக்கு டாக்டர். டாக்டர் இந்த சாணி பயங்கரமா நாறுது டாக்டர். நான் இது போல பார்த்ததே இல்லை டாக்டர். எதனால இருக்கும்? வெரி குட் பசங்களா, இந்த வயசுல வைக்கப்படாம மாடை கூப்பிட்டு வந்தீங்க பாத்தீங்களா? அதுவே பெரிய விஷயம் தான். அதே போல நம்ம மிருகங்கள் வளர்க்குறோம்ல, அதுங்களுக்கு வர பிரச்சனையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப மாட்டு சாணி நாறுதுன்னா அது வயிற்றுக்கு சரியில்லாத ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனா டாக்டர் எப்பவும் போல நாங்க பில்லும் வைக்கோலும் தான் டாக்டர் கொடுத்தோம். வெளியில மாடு கட்டி போடுறீங்களே, அங்க ஏதாவது மேய்ஞ்சிருக்கும்பா. சரி இந்தாப்பா, இதை வாங்கிக்க. நீ இப்ப மாடை கூட்டிட்டு வந்தில்ல வைக்கப்படாம, அதுக்காக என்னோட சின்ன கிஃப்ட். என்ன கிஷோர், சாக்லேட் கொடுத்துருக்காங்க, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா? டேய் இது டாக்டர் என்ன பாராட்டி கொடுத்துருக்காங்கடா, இதே பேர ஷேர் பண்ண முடியும்? உனக்கு வேணும்னா நீ ஏதாவது ஒரு அனிமல்ஸ் ஓட்டிட்டு வந்து காட்டிட்டு வாங்கிக்கடா, போடா.
ஏன்டா கிஷோரு, சாணி வரைக்கும் அல்ல வச்சுட்டு உன் வேலையை காட்டிட்டுல, வரண்டா இருடா. தம்பி மாட்டை அப்படி ஓட்டிட்டு வா, என்ன பிரச்சனைன்னு பார்த்து ஊசி போட்டு விட்டுருவான். வயிற்றுக்கு சரியில்லைன்னா ஊசி போட்டா சரியாயிடும்பா. ஆமா ஏதோ சாப்பிட்ருக்குப்பா, அதனாலதான் அங்க பாரு சாணியா போட்டுக்கிட்டு இருந்திருக்கு, கவனிக்காம இருந்திருக்கீங்க. இங்க பாரு மாட்டுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆரம்பத்திலே கூப்பிட்டு வந்துடும். வாயில்லா ஜீவன் அதுக்கு சொல்லவா தெரியும். சரி தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில எல்லாம் எங்கேயும் ஓட்டிட்டு போகாம வீட்லயே கட்டி போடுங்க. குளிப்பாட்ட வேணாம், அப்படியே கட்டி போடுங்க, நாளைக்கு குளிப்பாட்டி விடுங்க மாட்டை. மலர் அங்க பத்தியா கிஷோர் மாடை கூப்பிட்டு வந்ததுக்காக என்கரேஜ் பண்ணி சாக்லேட் கொடுத்துருக்காங்கடி டாக்டர். நானும் போயிட்டு இங்க கோழி எடுத்துட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு காட்டி சாக்லேட் வாங்க போறேனே. தள்ளுங்க தள்ளுங்க. டாக்டர் டாக்டர், இந்த கோழிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல டாக்டர். இங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய கோழியா இருக்கு, ஆனா இது வரைக்கும் முட்டையே போட மாட்டேங்குது டாக்டர். எப்ப முட்டை போடணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பாப்பா இந்த கோழி இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் முட்டை போடாதுமா, ஏன்னா இது ஒரு சேவல் கோழிமா. சேவல் கோழி முட்டை போடுமா. சாக்லேட்டுக்காகவாமா இந்த கோழியை தூக்கிட்டு வந்த, இந்தாம்மா சாக்லேட் எடுத்து போமா. அட ஆமால்ல, சேவல் கோழினா தலையில கொம்பு இருக்குல்ல. சாரி டாக்டர், எப்படியோ ஒண்ணு வச்சு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா, சாக்லேட் செமையா இருக்குல்ல, ஐபால் சாக்லேட். இதுல gift இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன இருக்குன்னு பாப்போமா. இங்க பாருங்களேன், ஒரு விசில் இருக்கு. ஓகே ஓகே, இந்த சாக்லேட்டும் சூப்பரா தான் இருக்கும். கில்சா, எங்க வீட்ல ஒரு பூனை இருக்கு, அத நான் கூட்டிட்டு வந்து காட்டி சாக்லேட் வாங்கிப்பேனே. அடடே, இது உள்ள gift வேற இருக்குமா? சூப்பரு. ஓபன் பண்ணி பாத்துருவோம் என்ன gift இருக்குன்னு. இது என்னது பலூனு, இது என்னன்னு ஒண்ணும் புரியலையே. ஊதி பாப்போம். ஆஹா, ஓடி போச்சே. சூப்பர் gift தான், வெளியில போய் ஜாலியா விளையாடலாம். இதுங்களை பத்தியா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு பூனை குட்டி நாய்க்குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு லைன்ல நிக்குதுங்கன்னு. டேய் வா வாங்குறேன்ல, வா வா. டாக்டர், இந்த ஒட்டகத்தை பாருங்களேன் டாக்டர், இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். ரோட்ல நின்றுகிட்டு இருந்து புல்லு கொடுக்குறேன், திங்க மாட்டுது டாக்டர். நார்மலா புல்லுலாம் கொடுத்தா திங்கும்ல டாக்டர், எல்லாம் இருக்கும், இது திங்க மாட்டுது, என்னன்னு பாருங்க டாக்டர். ஏன்பா தம்பி, புல்லு திங்கலன்னா உடம்பு சரியில்லைன்னா அர்த்தம். ஏற்கனவே அது ஃபுல்லா தின்னு இருந்தா அதுக்கு பசிக்காது இல்ல. எங்கேருந்து பா ஓட்டிட்டு வந்த இந்த ஒட்டகத்தை? டாக்டர், ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருந்தது டாக்டர், அதான் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தா காட்டிட்டு போலாமேன்னு ஓட்டிட்டு வந்தேன் டாக்டர். எல்லாம் ஒரு நல்ல எண்ணம் தான் டாக்டர். ஓஹோ, சாருக்கு சாக்லேட் வேணுமா? சரி இந்தாப்பா சாக்லேட் எடுத்துக்க, அதை ஓட்டி கொண்டு போய் எங்க நீ ஓட்டிட்டு வந்தியோ அங்கேயே விட்டுரு. ஓட்டிட்டு போப்பா, பாவம் அது. போடா போடா, நல்ல ஒட்டகம். அண்ணனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டேன். போ போ போ, போங்க உங்க இடத்துக்கு போங்க. டாக்டர், என் பூனை குட்டி 2 நாளா மியாவ் மியாவ்னு கத்தவே இல்ல டாக்டர். மே மேன்னு கத்துது டாக்டர். என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் டாக்டர். என்னம்மா சொல்ற? பூனை மேன கத்துனது? அட என்னம்மா நீ. சரி இந்தாங்க, இதுக்காக தானே எல்லாரும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. சரி ஆளுக்கு ஒரு சாக்லேட்டா எடுத்துங்க. எங்கெங்க இருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க. வாயில்லா ஜீவன் பாவம், அதை கஷ்டப்படுத்தாதீங்க, தூக்கிட்டு போயிடுங்க. இந்தாங்க சாக்லேட் எடுத்துங்க. அப்புறம் உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, இது போல வெட்டினரி டாக்டர் வந்திருக்காங்க, ஆடு மாடு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரம் கொண்டு வர சொன்னாங்கன்னு. நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருப்பேன், அப்புறம் கிளம்பிடுவேன். சீக்கிரம் போங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்